அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நிமிடம் வரைக்கும் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் அண்ணாமலை அவர்களுடைய வீத ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற வீத லீடர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இயக்கத்தில் இணைஞ்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு மாசான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இயக்கத்தில் இணைஞ்ச 15 லட்சம் பேரில் கிட்டத்தட்ட 99 விழுக்காடு, அப்படி சொல்கிறத விட 99.99 விழுக்காடு பாரதிய ஜனதா கட்சியில் பயணித்தவங்க, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விரும்புகிறவங்க, ஆர்எஸ்எஸோட அடிப்படை சித்தாந்தத்தை விரும்புகிறவங்க, ஹிந்துத்துவாவை விரும்புகிறவங்க, தேசத்தோட பாதுகாப்பை விரும்புகிறவங்க, இவங்க எல்லாமே தான் அங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதுவும் பார்த்திங்கன்னா நம்முடைய வயசு அவங்களுடைய சித்தாந்த வயசாக இருக்கும். 30 வருஷம், 35 வருஷம், 40 வருஷம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காக வேலை செஞ்சவங்க கூட அண்ணாமலை அவர்கள் பக்கம் போயிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு ஷிஃப்ட். இவங்க சொல்கிற விஷயம் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக தேசத்துக்கு எதிராக பேச மாட்டார், ஆர்எஸ்எஸோ அடிப்படை சித்தாந்தத்துக்கு எதிராக பேச மாட்டார், பிஜேபிக்கு எதிராக கண்டிப்பாக அவர் அவருடைய நிலைப்பாடுகள் இருக்காது, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக வாயை திறக்க மாட்டார், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தேசத்துக்காக கொண்டு வருகின்ற திட்டங்களை நிச்சயமாக வரவேற்பார். அது மட்டும் கிடையாது, ஆர்எஸ்எஸோட பிஜேபியோட மிகப்பெரிய கனவாக இருக்கின்ற பொது சிவில் சட்டம் பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக அதை வரவேற்பார், ஒரே நாடு ஒரே தேர்தலை வரவேற்பார் அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கையோட அண்ணாமலை அவர்கள் பக்கம் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை அவர்களும் அப்படி தான் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பிஜேபிக்கு எதிராக, பிஜேபியோட அடிப்படை கொள்கைக்கு எதிராக, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக அவர் கண்டிப்பாக பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னப்பா இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், பிஜேபி இன்றைக்கி நல்லா நினச்சி பாருங்களேன். அண்ணாமலை அவர்கள் ஒரு ஐபிஎஸ்ஸாக இருக்கார். அவர் ஐபிஎஸ்லேருந்து அப்படியே டைரெக்டாக இன்றைக்கி வீத ஃபவுண்டேஷனை ஆரம்பித்து அங்கேருந்து அவருடைய அரசியல் அப்படியே தொடர்ந்துருந்தாருன்னா, பிஜேபி பக்கம் போகாமல் அங்கேருந்து தொடர்ந்துருந்தாருன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குல்ல இவ்வளோ பெரிய புகழ் வெளிச்சம், லோக்கல் மீடியாவிலேருந்து நேஷ்னல் மீடியா வரைக்கும் பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் நடந்திருக்குமா? கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியோட சித்தாந்தத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் அண்ணாமலை அவர்களுக்காக மிகப்பெரிய அளவில் வேலை செஞ்சாங்க. அதே சமயம் அண்ணாமலை அவர்களுடைய வேலையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கடுமையாக அவர் அர்ப்பணித்து வேலை செஞ்சார். அதில் மாற்றிக்கிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநில தலைவருக்கும் கொடுக்காத போகிற பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய தலைமை அண்ணாமலை அவர்களை நம்பி ஒப்படைச்சாங்க. அண்ணாமலை அவர்களுக்குன்னு பாதுகாப்பு Z+ பாதுகாப்பு கொடுத்தாங்க. அண்ணாமலை அவர்களுடைய வார் ரூமுக்குன்னே தனியாக செலவு பண்ணாங்க. அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரைக்கே தனியாக செலவு பண்ணாங்க. இதெல்லாம் இவ்வளோ விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய தலைமையும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சியோட முதல்வர்களை அவருடைய புரோட்டோக்காலை பாதுகாப்பு விதிமுறைகளை தளர்த்திட்டு அவருடைய வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு ஒன்றா பயணிச்சிருப்பாரா அப்படின்னு எனக்கு தெரியலை. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ணாமலை அவர்களை அதே மாதிரி ஏற்றிக்கிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவரோட பேசிக்கிட்டு அவருடைய அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு அவர் பயணிச்சிருக்காரு. இவ்வளோ விஷயத்தை கொடுத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ் அடிப்படை சித்தாந்தத்துக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் பேசுவாரா? கண்டிப்பாக பேச மாட்டார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இதில் அண்ணாமலை அவர்கள் ஒரு சில விஷயங்களில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். நேற்று ஒரு பேட்டியை பார்த்தேன், ஒரு பொறுப்பாளரோட, அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்தோட பொறுப்பாளரோட பேட்டியை பார்த்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு 6 மாதத்தில் கட்சி தொடங்கிடுவோம், பிஜேபியோட பி டீமெல்லாம் நாங்கள் கிடையாது, எங்களுடைய இயக்கத்தில் 1.5 லட்சம் உறுப்பினர்களை வச்சிருக்கின்ற முஸ்லீம் இயக்கம் சேரப்போகுது அப்படின்னு ஒருத்தவங்க பேட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் இப்படி பேசுகிறாங்களோ அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக விலக்கி வைக்கணும். ஏன்னா இதே மாதிரி ஒரு சாக்கடை அரசியலை தான் இங்கே இருக்கின்ற எல்லா பயலோடும் எல்லா கட்சிகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிறுபான்மையரை தாஜா பண்ணணும், இஸ்லாமியர்கள் வரணும், கிறிஸ்தவர்கள் வரணும், எல்லாத்தையும் தாஜா பண்ணணும் அப்படிங்கிற அரசியலை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அண்ணாமலை அவர்களும் இதே மாதிரி அரசியலை போய் சிக்கிக்க கூடாது அப்படின்னு ஒரு தேசியவாதியாக நான் விரும்புகிறேன். இந்த மாதிரி பேசுகிறவங்களெல்லாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வைக்கணும். எப்பா
இந்த மாதிரி எண்ணங்களை வச்சு இந்த மாதிரி பேச்சுக்களை வச்சு என்கிட்ட வரவே கூடாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கண்டிஷனாக இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு சில குரூப் இருக்குது, இவனுங்க எல்லாருமே இங்கே இருக்கின்ற மற்ற கட்சிகள் இந்த திராவிட இயக்கங்களை போல மாற்றுவதற்காக பல முயற்சி பண்ணுவாங்க. அதற்கான முயற்சியும் பல நடந்துகிட்டு இருக்கு. இந்த வைகோ, துரை வைகோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் எல்லாருமே ஒரு இக்கு வச்சு பேச தொடங்கியிருக்காங்க. இவர் பிஜேபியை மாறி பேசலைனா அப்படின்னு பேச தொடங்கியிருக்காங்க. அதுக்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் வளைஞ்சு கொடுக்கவே கூடாது, துணிச்சலாக நிற்கணும். இந்த சமுதாயத்துக்காக துணிச்சலாக நிற்கணும். திருப்பரங்குன்றம் விவகாரம் அப்படின்னா எப்பா அதெல்லாம் இந்துக்களோட உரிமை, இந்துக்களுக்காக தீபம் ஏற்றுறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு எப்படி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கும்போது பேசினாரோ அதே மாதிரி பேசணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தேசியவாதியோட எண்ணம். எனக்கு அண்ணாமலை அவர்கள்ட்ட பிடிச்ச மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் அறிவார்ந்த தலைவர், ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப அடித்து விளையாடுவார். இது எல்லாத்தையும் தாண்டி அவர் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை நடத்தின விதம், ஒவ்வொரு தொண்டன்கிட்டையும் அவர் ரொம்ப அன்பாக இருப்பார். யாராவது அவருக்கு சுத்தமாக தெரியாது, இருந்தாலும் கை கொடுத்தா அவர் கை கொடுத்து நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் விசாரிப்பார். அது மட்டும் கிடையாது, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் அவருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க, அண்ணன் இது எப்படின்னா என்னன்னு கேட்டால் நேரம் கிடைக்கும் போது அதுக்கு ரிப்ளை பண்ணுவார். இப்படி எல்லாரோட மனசுலையும் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய அளவில் இடம் பிடிச்சாரு. அதுதான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஷிஃப்ட்டுக்கு காரணம். இப்போ பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்தை கண்டிப்பாக கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்தவங்க அண்ணாமலை அவர்கள் போன உடனே போனாங்க அப்படின்னா சரி, ஓகே, அவருடைய ஆதரவாளர்கள் அவரை நம்பி வந்தாங்க போனாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பின்பற்றுகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் அடிப்படை சித்தாந்தத்தை பின்பற்றி இந்த இயக்கத்துக்காக வேலை பார்த்த எவ்வளவோ கட்சிகள் வந்திருக்கும், எவ்வளவோ பணம் சம்பாதிக்கிற வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். இவ்வளவு இருந்து கூட எங்கேயுமே போகாமல் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காக கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் வேலை பார்த்தவங்க கூட இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் பக்கம் போகிறாங்கன்னா இது சாதாரண ஷிஃப்ட் கிடையாது. கண்டிப்பாக உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பாரதிய ஜனதா கட்சியில், தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் இங்கே இருக்கின்ற தலைவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வெறுப்பு இருக்குது, தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய வெறுப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கூடங்க எஸ்டி சூர்யா போன்ற இளம் தலைவர்கள், வினோத் பி செல்வம் போன்ற தலைவர்கள், அஸ்வத்தாமனே போன்ற தலைவர்கள், இவங்கெல்லாம் ஒரு தொகுதியை மையப்படுத்தி கடுமையாக வேலை பார்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கடுமையாக வேலை பார்த்தாங்க. ஏன்னா இந்த தேர்தலின் போது நமக்கு இந்த தொகுதியில் வாய்ப்பு கிடைக்கும், நம்ம கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துலாம், நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவங்க மக்களை சந்தித்து அங்கே இருக்கின்ற தொண்டர்களை தயார்படுத்தி அதுக்கு எவ்வளோ நேரம், எவ்வளவு பொருளாதார செலவுகள் எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எலெக்ஷன் டைமில் என்ன ஆகிப்போச்சு, ஏற்கனவே 2 முறை ஆளுநராக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் நினைக்கிறேன் ஆளுநராக இருந்திருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவருடைய உழைப்பை நான் அதை உதாசீனப்படுத்தலை. உழைப்பு கண்டிப்பாக அவர் ஒரு காலத்தில் மாநில தலைவராக இருக்கையில் உழைச்சிக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் அவங்களுக்கு மறுபடியும் இந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம மீண்டும் அவங்களே தேர்தலில் நிற்கிறது, இதெல்லாம் யாருமே கட்சியில் இருக்கின்ற அடிப்படை சித்தாந்தவாதிகளை ரசிக்கலை. எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு கோபம், அவ்வளோ ஒரு ஆத்திரம். அப்புறம் மத்திய அமைச்சர் அவர் ஏற்கனவே 2 வாட்டி நின்று அவரால் இது பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. மீண்டும் அவருக்கே வாய்ப்பு கொடுக்கறது. ஒரு காலத்தில் நல்லா ஆக்டிவாக நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி அவங்களால தேர்தலில் நடந்து போய் ஓட்டு கூட கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் சீட்டு கொடுக்கறது. இதெல்லாம் பார்த்து இயக்கத்தில் இருக்கின்ற இந்த இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் இயக்கத்தை நேசிக்கிறவங்க எல்லாருக்கும் கடுமையான வெறுப்பு. அந்த வெறுப்பு கூட அண்ணாமலை அவர்கள் பக்கம் இத்தனை பேர் போகிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கு ஒரு லாபி வச்சுக்கிறது. இந்த மாவட்டத்தில் என்னை தாண்டி யாருமே வரக்கூடாது, என்னை தாண்டி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சில தலைவர்களோட செயல்பாடுகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஏன்னா மாவட்டத்துக்கு எங்களை தாண்டி யாரும் போகக்கூடாது, நாங்கள் தான் இந்த மாவட்டத்தோட நாட்டாமைகள் அப்படின்னு பல மாவட்டங்களில் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக என்னுடைய ஒரு விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும்
அவங்க மாவட்டத்தில் இருக்கின்ற கீழே இருக்கிற ஒவ்வொரு ஒன்றியத்தில் இருப்பாங்கல்ல அந்த தலைவர்களோட வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டதுக்கு அவங்க போய் நிற்கணும். போய் நிற்கிறப்ப ஒவ்வொரு சாமானிய தொண்டனுக்கும் நம்ம கூட கட்சி நிற்கிது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அவங்க இந்த மாதிரி மாறி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற ஒரு சில தலைவர்கள், ஒரு சில மாவட்டத்தில் உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பொறுப்பில் இருக்கோம், நாங்களாம் யார் தெரியுமா, நாங்களாம் ராஜா தெரியுமா அப்படிங்கிற நிலைப்பாடுகள் இருந்துட்டு இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் இவ்வளோ பெரிய ஷிஃப்ட். இது வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை நேசித்த ஒரு ஆத்மாத்மா நேசித்தவங்க கூட மாறுறதுக்கான மிகப்பெரிய ஷிஃப்ட் நடந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக இந்த இடத்துல கவனித்து மேலும் தவறுகளை செய்யாமல் கண்டிப்பாக வேலை பார்க்கணும். சரி, இவ்வளோ பேசுகிறீங்களே, நீங்கள் அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்தில் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா சங் பரிவார் இயக்கங்கள் நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய சமுதாயத்துக்காக வாழ்க்கை தியாகங்கள், உயிர் தியாகங்கள், எவ்வளவோ பேர் ரத்தத்தை கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த தேசத்தை கட்டமைச்சிட்டு வராங்க. அதனால் அந்த பரிவார் தான் நமக்கு எப்போவுமே பரிவார் தான். ஒரிஜினல் இருக்கையில் மற்றதை தேடுறதுக்கு என்னுடைய மனசில் கொஞ்சம் கூட அந்த விஷயங்கள் தோணவே இல்லை. ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்துக்கு என்னுடைய ஆதரவு எப்போவுமே இருக்கும். அவர் ஹிந்துத்துவாவுக்கு எதிராக பேசுகிற வரைக்கும், தேசத்துக்கு எதிராக செயல்படுற வரைக்கும், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக பேசுகிற வரைக்கும், பாரதிய ஜனதா கட்சியோட அடிப்படை சித்தாந்தத்துக்கு எதிராக பேசுகிற வரைக்கும் அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்துக்கு கண்டிப்பாக என்னுடைய ஆதரவு இருக்கும். நான் ஆதரித்து கண்டிப்பாக அவங்க செய்கிற நல்ல விஷயங்களை ஆதரித்து கண்டிப்பாக நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அது அண்ணாமலை அவர்களுடைய இயக்கம் மட்டும் இல்லை, ஒருவேளை திமுக கூட ஸ்டாலின் நாளைக்கே எப்பா ஈவே ராமசாமியெல்லாம் கிடையாது, தூக்கி போடுங்கய்யா, நான் ஹிந்துக்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம், ஹிந்துத்துவாவுக்கு சப்போர்ட்டாக இருப்போம், தேசத்தோட பிரிவினையை நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு அவங்க நின்னா கூட அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தேசியவாதியோட கடமை. அதனால் கண்டிப்பாக இங்கே யார் தேசியம் பேசினாரும், யார் ஹிந்துக்களுக்கு சப்போர்ட்டாக பேசினாரும் நான் கண்டிப்பாக அவங்களையும் ஆதரிப்பேன். இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.